இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் இனவெறி நிலவுவது தொடர்பாக மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல். சுவிட்சர்லாந்தில் 2027 முதல் கருக்கலைப்பு இலவசம். சுகாதார காப்பீடு முழு செலவுகளையும் ஈடுகட்டும் என தெரிவிப்பு. புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்த சுவிஸ் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்பு. காதல் மோசடியில் சிக்கிய சுவிட்சர்லாந்தின் முன்னாள் உயர்மட்ட அரசியல்வாதி. ஃப்ரிபூர்க் மாகாணத்தில் 59 வயது பாராகிளைடர் விமானி ஒருவர் மலை ரயில் கம்பியில் சிக்கிய விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். லூசர்ன் நகரில் 2018 நைஜீரியாவைச் சேர்ந்த மைக் பென் பீட்டர் என்ற கருப்பினத்தவர் போலீஸ் தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது நினைவாக ரிப் மைக் என எழுதப்பட்ட சுவரின் முன் ஒரு போலீஸ் அதிகாரி டம்ஸ் அப் காட்டி எடுத்த புகைப்படம் 2023 RTS ஊடகத்தில் வெளியானது. இது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து பொது வழக்கறிஞர் அலுவலகம் அந்த அதிகாரியின் கைபேசியை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது 48 பேர் இரு வாட்ஸ்ஆப் குழுக்களில் இனவெறி, பாலியல் பாகுபாடு, யூத வெறுப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்யும் செய்திகள் பகிரப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த குழுக்களில் நாஜி மற்றும் குக்லக்ஸ் கிளான் ஆதரவு கருத்துகளும் இருந்தன. இதையடுத்து ஆசிய நாட்டவர்கள், கருப்பினத்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போலீசார் இனவெறி சார்ந்த சோதனைகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குற்றச்செயல் அல்லது சந்தேகமின்றி இனம் அல்லது நிறத்தின் அடிப்படையில் தேவையற்ற சோதனைகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வெளிப்பாடுகள் லூசர்ன் போலீஸ் துறை மட்டுமா அல்லது மொத்த சுவிட்சர்லாந்திலும் இத்தகைய இனவெறி நிலவுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் ஸ்விஸ் போலீஸ் தலைமை அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் இம்மானுவேல் ஃபிவாஸ் சில அதிகாரிகளின் தவறுகளுக்காக மொத்த போலீஸ் துறையையும் குற்றம் சாட்டக்கூடாது. இனம், நிறம், மதம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு ஏற்கத்தக்கதல்ல என்றார். மேலும் போலீசாருக்கு இனவெறி எதிர்ப்பு பயிற்சி தேவை என்றும் மக்களுக்கு போலீஸ் மீது இன்னமும் நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லூசர்ன் நகரம் இந்த சம்பவத்தை அடுத்து 4 போலீஸ் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து 2027 ஜனவரி முதல் சட்டப்பூர்வ கருக்கலைப்புகளுக்கான அனைத்து செலவுகளை கட்டாய சுகாதார காப்பீடு மூலம் முழுமையாக ஈடுகட்ட முடிவு செய்துள்ளது. 2025 வசந்த காலத்தில் நாடாளுமன்றம் அங்கீகரித்த செலவு கட்டுப்பாட்டு தொகுப்பு 2 இந்த முடிவுக்கு வழிவகுத்தது. இதன்படி கர்ப்பத்தின் முதல் 13 வாரங்களுக்குள் மேற்கொள்ளப்படும் கருக்கலைப்புகளுக்கு பெண்கள் எவ்வித நிதிச்சுமையுமின்றி இலவச சேவையை பெறலாம். முன்னதாக கர்ப்பிணிப் பெண்கள் 13 வாரங்களுக்குள் கருக்கலைப்பு செய்யும்போது இணை கொடுப்பனவுகள் அல்லது விலக்கு தொகைகளை செலுத்த வேண்டியிருந்தது. புதிய சட்டத்தின்படி இந்த செலவுகளை சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் முழுமையாக ஏற்கும். பல நாடுகள் கருக்கலைப்பு விதிகளை கடுமையாக்கி அல்லது தடை செய்யும் நிலையில் சுவிட்சர்லாந்து பெண்களின் சுயநிர்ணய உரிமையை வலுப்படுத்தும் தனித்துவமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிச் மாகாணத்தில் உள்ள ETH சுவிஸ் ஃபெடரல் தொழில்நுட்ப நிறுவனம் புற்றுநோய் செல்கள் தங்கள் மைட்டோகாண்ட்ரியாவை ஆரோக்கியமான செல்களுக்கு கடத்தி புற்றுநோயை பரப்புவதாக கண்டறிந்துள்ளது. ஆகஸ்ட் 2025 வெளியான இந்த ஆய்வு தோல் புற்றுநோய் செல்கள் அருகிலுள்ள ஆரோக்கியமான செல்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவை மாற்றுவதன் மூலம் அதிக ஆற்றலையும் வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களையும் உருவாக்கி புற்றுநோயை வேகமாக பரப்புவதாக தெரிவிக்கிறது. மைட்டோகாண்ட்ரியா செல்களுக்கு ஆற்றல் அளிக்கும் ஆற்றல் மையங்கள் ஆகும். பொதுவாக பக்கவாதம் போன்ற நிலைகளில் ஆரோக்கியமான செல்கள் பாதிக்கப்பட்ட செல்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவை கடத்தி உதவுகின்றன. ஆனால் இந்த ஆய்வு தோல் புற்றுநோய் செல்கள் இதே முறையை தவறாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது பாதிக்கப்பட்ட செல்கள் ஆரோக்கியமான செல்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவை கடத்தி புற்றுநோய் செல்களை அதிகப்படுத்துகிறது. இந்நிலையில் தற்போது ஆய்வாளர்கள் மீரோ 2 என்ற புரதம் இந்த மைட்டோகாண்ட்ரியா மாற்றத்திற்கு முக்கியமானது என கண்டறிந்துள்ளனர். ஆய்வக சோதனைகளிலும் எலிகளில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளிலும் மீரோ 2 புரதத்தை தடுப்பது புற்றுநோய் பரவலை குறைத்தது. ஆய்வுத் தலைவர் சபீன் வெர்னர் மனித செல்களில் இந்த முறை வெற்றி பெற்றால் புற்றுநோய் சிகிச்சையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தலாம் என்றார். இருப்பினும் இந்த சிகிச்சை முறை நடைமுறைக்கு வர பல ஆண்டுகளாகலாம். இந்த கண்டுபிடிப்பு புற்றுநோய் சிகிச்சையில் புதிய வழிகளை திறக்கும் என்று நம்பப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தின் முன்னாள் FDP அரசியல்வாதியும் மாநிலங்கள் கவுன்சில் முன்னாள் தலைவருமான ஃப்ரிட்ஸ் ஷைடேகர் ஜூன் 2025 தொடக்கத்தில் கிளாரஸில் கைது செய்யப்பட்டு வவுட் மாகாணத்திற்கு மாற்றப்பட்டார். முன்னணி நாளிதழ் ஒன்று தெரிவித்ததன்படி வார்ட் மாகாண பொது வழக்கறிஞர் அலுவலகம் காதல் மோசடி மற்றும் மிரட்டல் முயற்சி தொடர்பான பொருளாதார குற்ற விசாரணைக்காக அவரை 2 மாதங்கள் தடுப்புக் காவலில் வைத்து பின்னர் ஷைடேகர் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டார். இவ்வாரியத்தின் முன்னாள் தலைவரான ஷைடேகர் இணையம் வழியாக ஒரு காதல் மோசடியில் சிக்கி பெரும் தொகையை மாற்றியதாகவும் தனது பெரும்பாலான சொத்துக்களை இழந்ததாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். மேலும் பாசலில் உள்ள சாண்டோஸ் குடும்ப அறக்கட்டளையின் ரகசிய ஆவணங்கள் நகல் எடுக்கப்பட்டு அறக்கட்டளைக்கு மிரட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. 2024 வசந்த காலம் முதல் இலையுதிர் காலம் வரை மிஸ்டர் எக்ஸ் என்பவரிடமிருந்து பணம் செலுத்தாவிட்டால் ஆவணங்களை வெளியிடுவோம் என மிரட்டல் கடிதங்கள் வந்தன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் வார்ட் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் ஷைடேகரின் இந்த விளக்கங்களை சந்தேகிக்கிறது. நண்பர்களும் முன்னாள் அரசியல் தோழர்களும் ஷைடேகர் குற்றமற்றவர், நம்பகமானவர், நேர்மையானவர் என வலியுறுத்துகின்றனர். மேலும் 71 வயதான ஷைடேகருக்கு உடல்நலக் குறைவால் தடுப்புக் காவல் கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வழக்கு விசாரணை தொடர்கிறது. எதிர்வரும் சில வாரங்களில் இறுதி தீர்ப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஃப்ரிபூர்க் மாகாணத்தில் உள்ள சார்மியில் நேற்றைய தினம் காலை 10:15 மணியளவில் 59 வயது பாராகிளைடர் விமானி ஒருவர் வானெட்ஸ் புறப்பாடு புள்ளியிலிருந்து பறந்தபோது மலை ரயில் கேபிளில் சிக்கிக் கொண்டார். வழக்கமான விமானப் பாதையிலிருந்து விலகியதற்கான காரணங்கள் இன்னும் முழுமையாக தெளிவுபடுத்தப்படவில்லை. காயமடைந்த விமானி ஜான் மீட்பு நிலையம் மற்றும் சுவிஸ் ஹெலிகாப்டர் அமைப்பின் உதவியுடன் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மீட்பு நடவடிக்கையின் போது சார்மி மலை ரயில் 1 மணி நேரம் இயக்கத்தை நிறுத்தியது. விபத்து குறித்து ஃப்ரிபூர்க் கண்டோனல் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.